எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 2025 மார்ச் மாதத்தில் வந்து டேட்டெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ராத்திரியில் வந்து ஒரு 10:30 மணி அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 19 வயசு ஒரு பொண்ணு வந்து இப்போ சோஃபாவில் வந்து அவங்க வீட்டு பால்கனியில் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க நெய்பர் சையத் ஷலீப்ரான் அப்படின்னு சொல்கிற ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஆள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு மைனர் கேர்ளோட வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கான், ஒரு சின்ன பொண்ணோட. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து திரும்பி வந்து அந்த ஷலீப்ரான் அப்படிங்கிறவங்க வந்து வெளியில் வந்து பார்த்துருக்கான். அந்த பால்கனியில் யாராவது வந்து வாட்ச் பண்ணுறாங்களா என்ன ஏது, அந்த பொண்ணு வந்து திரும்பி அவன் பார்க்குறாங்கிறத வந்து அந்த பொண்ணு பார்க்குது அப்படிங்கிறத இவன் பார்த்துட்டான். திரும்பி அந்த பொண்ணு இனியும் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வெளியில் வந்து பார்த்துருக்கான். அதை பார்த்த உடனே வந்து இந்த பொண்ணு வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சு ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, 19 இயர்ஸ் பொண்ணு வந்து அவங்க ஆண்ட்டை வந்து அலர்ட் பண்ணியிருக்கு. அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஆளோட வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அந்த போய் கதவை தட்டியிருக்காங்க. ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன ஆயிருக்குன்னா கத்திக்கிட்டு இருந்தது காதில் கேட்டிருக்கு. வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் செக்ஷுவலாக வந்து அசால்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து உடனே இம்மீடியட்டாக வந்து சிட்டி போலீஸை வந்து அலர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவனை வந்து அந்த கஸ்டடியில் எடுத்து இன்கொயரியும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. கோர்ட்ஸ் ரெக்கார்ட் பிரகாரம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து 9 வயசு ஆகுது. அது வந்து அவங்க பேரண்ட்ஸோடையும் கிராண்ட் மதரோடையும் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து என்னென்னா, அவங்க வந்து இந்தியன்ஸ் இல்லை, நேபாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கு இந்த டைம் அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது. அந்த பொண்ணோட அப்பா வந்து செக்யூரிட்டி கார்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தோமில். அந்த டைமில் வந்து அவங்க இந்த குழந்தைய வந்து கிராண்ட் மதரோட விட்டு போயிருக்காங்க ராத்திரி. அவங்க அம்மா பற்றி ஒன்றும் போடலை நியூஸு. அனிதாங்கிறவங்க ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஷாலிப்ரான் அப்படிங்கிறவங்க வந்து இந்த குழந்தைய எப்போ பார்த்துருக்கான்னா, அந்த குப்பையெல்லாம் வந்து போடுறதுக்காக வந்திருக்கான் நெய்பர்ஹுட் பின்னில். அந்த டைமில் அந்த குழந்தைய வந்து பார்த்துருக்கான். வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் பைசா தரேன் உனக்கு, எனக்கு என் கூட வீடு வரைக்கும் வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஒன்ஸ் வந்து அது வந்த உடனே வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, டோரை வந்து லாக் பண்ணிட்டான். நெய்பர்ஸ்லாம் இன்டர்வென் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டான். மெடிக்கல் எவிடன்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போக்சோ கேஸோட அந்த இதில் வந்து அந்த ஷாலிப்ரானுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 15 இயர்ஸ் ஜெயிலு, 7 இயர்ஸ் வந்து அந்த அக்ரவேட் பண்ணது செக்ஷுவல் அசால்ட்டு, 7 இயர்ஸ் கிட்னாப் பண்ணதுக்கு, 1 இயர் வந்து ராங்ஃபுல்லான அந்த கன்ஃபைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட் வந்து டைரக்டும் பண்ணியிருக்காங்க. காம்பன்சேஷன் 1,50,000 வந்து அந்த சர்வைவர் கொடுக்கணும். மென்டல் ட்ராமா வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த குழந்தை, அதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜட்ஜு பத்மா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 17 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் வந்து அதாவது கேஷ் ரிவார்டு வந்து கொடுக்கணும். அந்த நெய்பர்ஸ் 2 பேரும் வந்து இன்டர்வென்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்கல்ல, இம்மீடியட்டாக வந்து அலர்ட் பண்ணாங்கல்ல போலீஸை, அதை வந்து சைல்டை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க வந்து எப்படி அந்த லேட் நைட்டில் அந்த குழந்தை எங்கே வெளியில் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு வேளை வந்து இவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குழந்தைங்கள பொறுத்தளவு கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், கொஞ்சம் சொல்லணும், அலர்ட்டாகவே இருக்கணும் எப்போவுமே நம்ம வந்து. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. இது வந்து 6 மாதம் முன்னாடி வந்த இது இப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.